ஹலோ மக்களே, வணக்கம். மக்களே, ஆக்சுவலா இப்போ நான் வந்து விஜய் சாரை பத்தி போடுற மெசேஜ்லாம் வந்து என்னன்னா, என்னோட நெருங்கிய உறவுல ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. நீங்க என்ன வந்து எப்ப பார்த்தாலும் விஜய் சாரை பத்தி பேசுறீங்க? ஏன் திமுக ஆட்சியில வந்து எதுவுமே தப்பு நடக்கலையா? கொலை நடக்கலையா? இல்ல கற்பழிப்பு நடக்கலையா? இப்படிலாம் கேட்டுட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சேர்த்து எனக்கு டைரக்டா டிஎம் பண்ண எல்லாருக்குமே சேர்த்து நான் இந்த விஷயத்த கன்வே பண்றேன். நல்லா கேட்டுங்க மக்களே. ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு வாத்தியார் வந்து சரியில்லைன்னா அவரை வந்து நீங்க வந்து மாத்துறீங்கன்னா அந்த வாத்தியார் வந்து ஏற்கனவே இருந்ததை விட டபுள் ஆக்ஷன்ல இருந்தா மட்டும்தான் ஸ்டூடெண்டோட ரேஷியோ அவங்களோட பாஸ் ரேட் வந்து அதிகமா போகும். இதை நீங்க அக்செப்ட் பண்றீங்கல்ல? ஓகே. ஏற்கனவே வந்து ஒரு நல்ல வாத்தியார் இருந்தாரு. ஆனா அவர் கெட்ட வாத்தியார்னு சொல்லிட்டு சமூக வலைதளம் மூலயமா ரொம்ப தவறான ப்ரொபகண்டா பண்ணி அவங்கள வந்து ரொம்ப ஒரு கீழ்மட்டமான நிலைமைக்கு வந்து எடுத்துட்டு போய் தவறான முறையில தனி மனிதல் தாக்குதலை நடத்தி நடத்தி தான் இப்ப வந்து சமூக வலைதளம் மூலயமா நீங்க அவர் வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த காம்பேன் ரிப்போர்ட்லாம் என்ன தெரியுமா? நான் வந்தா இப்படி பண்ணிடுவேன். அதாவது அவர் வந்து பயங்கரமான டயலாக் எல்லாம் விட்டாரு. என்ன டயலாக்னா வந்து, நான் இந்த உலகத்தை காக்க வந்த சேவியர், இப்ப நான் 75 வருஷமா திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்களோ அதை விட நான் தான் பெஸ்டா பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொன்னார். 2021 மிக கடுமையான பேண்டமிக் சுச்சுவேஷன்ல திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து ஆட்சியில வராரு. அந்த டைம்ல போயிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு ரெஸ்ட் எல்லாம் எடுக்கல. வந்த 2வது நாளே களத்துல இறங்கி பணிபுரிய ஆரம்பிக்கிறாரு. அவர் என்னென்னலாம் வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கை வந்து சரியான முறையில நலத்திட்டங்களை கையெழுத்து போட்டு செயல்பட வச்சாரு. அதை தாண்டி என்ன பண்றாரு? மருத்துவமனைக்கு சென்று கோவிட்டால பாதிக்கப்பட்ட மக்களை வந்து களத்துல இறங்கி போய் பாக்குறாரு. இப்ப வரைக்கும் உங்க அண்ணன் ஏன் வந்து ஆபீஸை விட்டு வெளியில வரல? பனையூரை விட்டு வெளியில வரல? இந்த கேள்வியை நாங்க கேட்டா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? உங்களுக்கு என்ன எவ்வளவு நாளைக்கு வந்து ஹனிமூன் பீரியட் வேணும்? இதெல்லாம் ஹனிமூன் பீரியடுக்காக வரல. ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டா அந்த அஜெண்டாவை செட் பண்ணி நல்ல ஆட்சியை வந்து வீழ்த்திட்டு வந்திருக்கீங்க. தவறான முறையில மக்களோட மைண்டை வந்து மாத்திட்டு அவருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. இங்க நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அதனாலதான் வந்து இந்த கேள்விகள் உங்களை தொடரும். மக்களே, நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டது மிகப்பெரிய தப்புன்றதை உணர்ற காலம் மிக விரைவில்.